மாசி மகம் அன்று மகா மகம் குளத்தில் நீராடினால் எல்லா புண்ணிய நதிகளிலும் நீராடிய பலன் கிடைக்கும் என்றால் அது எப்படி சாத்தியம்? அந்த நாளில் உண்மையிலேயே நதிகள் எல்லாம் கும்பகோணத்தில் கூடுகிறதா? அல்லது அதற்கு பின்னால் ஒரு ஆழமான ரகசியம் இருக்கிறதா? பாவம் கழியும் என்று சொல்வதன் உண்மையான அர்த்தம் என்ன? இது முழுக்க முழுக்க புராண கதைதானா? அல்லது அதற்குள் அறிவியல் உண்மையும் இருக்கிறதா? இதைதான் இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். நம்முடைய தமிழ் மாதங்களில் மாசி மாதத்துக்கு ஒரு தனிப்பட்ட ஆன்மீக மகத்துவம் இருக்கிறது. அதிலும் மாசி மகம் நாள் மிகவும் புண்ணியமான நாளாக கருதப்படுகிறது. மாசி மாதம் பெரும்பாலும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் என்று கூறப்படுகிறது. இந்த மாதத்தில்தான் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. மேலும் மாசி மகம் வருகிறது. சிவன் மாபெரும் ஜோதியாக காட்சி தந்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. சிவன் என்பது அழிவின் கடவுள் என்று மட்டும் பார்க்கக்கூடாது. அவர் மாற்றத்தின் சக்தி. பழையதை அழித்து புதியதற்கு வழிவகுப்பது சிவத்தின் தத்துவம். அதனால் மாசி மாதம் என்பது வாழ்க்கையில் பழைய பழக்கங்களை விட்டு நல்ல மாற்றத்தை தொடங்குவதற்கான மாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம். புராணங்களில் கூறப்படுவது என்னவென்றால், இந்த நாளில் கங்கை, யமுனை, சரஸ்வதி, காவிரி போன்ற புனித நதிகள் அனைத்தும் கும்பகோணத்தில் கூடுகின்றன. அதன் பொருள் என்ன? நதிகள் கூடுகின்றன என்பதன் அர்த்தம் அனைத்து புனித சக்திகளும் ஒரே நாளில் ஒரே இடத்தில் இணைகின்றன என்பதற்கான அடையாளம். அதனால்தான் அந்த நாளில் நீராடினால் அனைத்து நதிகளிலும் நீராடிய பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஆனால் இதை அறிவியல் பார்வையில் பார்க்கும்போது ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. நீர் என்பது உடலை சுத்தப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, அது மனதையும் புதுப்பிக்கும் ஒரு சக்தி. அதிகாலை குளியல் இரத்த ஓட்டத்தை சீராக்கும், உடலில் உள்ள சோர்வை குறைக்கும், மன அழுத்தத்தை தணிக்கும், நரம்பு மண்டலத்தை புத்துணர்ச்சி பெறச் செய்கிறது, பாவம் கழுவுகிறது என்று சொல்லப்படுவது உண்மையில் மனதில் இருக்கும் குற்ற உணர்வு, மன அழுத்தம், எதிர்மறை சிந்தனைகள் ஆகியவை கழுவப்படுகின்றன என்பதற்கான உவமையாக இருக்கலாம். மாசி மாதம் பொதுவாக பிப்ரவரி, மார்ச் காலப்பகுதியில் வருகிறது. இந்த காலத்தில் பருவநிலை மாறுகிறது. குளிர்காலம் முடிந்து வெப்பம் தொடங்குகிறது. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி மாறுகிறது. உடல் தன்னை சரி செய்யும் முயற்சியில் இருக்கும். இந்த நேரத்தில் அதிகாலை எழுதல், குளியல், விரதம், லேசான உணவு இவை அனைத்தும் உடலுக்கு ஒரு இயற்கையான சுத்திகரிப்பு செயலாக அமையும். ஒரு காலத்தில் பிரம்மஹத்தி தோஷத்தால் வருண பகவான் கட்டுண்டு கடலில் வீசப்பட்டார் என்று கூறப்படுகிறது. அதன் விளைவாக உலகில் மழை பெய்யவில்லை. உயிர்கள் வாடின. வருணன் சிவனை நினைத்து வேண்டினார். தேவர்களும் சிவபெருமானிடம் முறையிட்டனர். இறுதியில் சிவன் அவரை விடுவித்தார். இது என்ன சொல்லுகிறது? மழை என்பது வாழ்க்கை. நீர் இல்லாமல் உலகம் இயங்காது. நீர் சுழற்சி நின்றால் வாழ்க்கையும் நின்றுவிடும். வருணன் விடுதலை பெற்ற நாள் மாசி மகம் என்று கருதப்படுகிறது. அதனால் இந்த நாள் நீருக்கும் வாழ்க்கைக்கும் நன்றி செலுத்தும் நாள். வருண பகவான் கட்டுண்டு கடலில் வீசப்பட்டதால் மழை பெய்யவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை ஒரு குறியீடாக பார்க்கலாம். இயற்கை சமநிலை குலைந்தால் உலகம் வாடும். நாம் இயற்கையை மதிக்காமல் நடந்து கொண்டால் வறட்சி, பேரழிவு போன்றவை ஏற்படும். சிவன் வருணனை விடுவித்தார் என்பது இயற்கை சமநிலையை மீட்டெடுத்தார் என்பதற்கான சின்னமாக பார்க்கலாம். தட்சன் கடும் தவம் செய்து பார்வதி தேவியை தனது மகளாகப் பெற விரும்பினார். அவர் தாட்சாயினி என பிறந்தார். மாசி மகம் அன்று பார்வதி அவதரித்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. இதன் உள்ளார்ந்த அர்த்தம், சிவமும் சக்தியும் இணைந்தால்தான் சிருஷ்டி, ஆற்றலும் அமைதியும் சேர்ந்தால்தான் சமநிலை. அதனால் மாசி மகத்தில் அம்பாள் வழிபாடும் சிறப்பு பெறுகிறது. பாவம் என்பது எப்போதும் கடந்த தவறுகளின் சுமை. மனிதன் வாழ்க்கையில் தவறு செய்கிறான். மனதில் குற்ற உணர்வு வைத்துக் கொள்கிறான். தன்னைத்தானே குற்றம் சொல்கிறான். ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்து அன்று மனதை சுத்தப்படுத்திக் கொள்ளும் முயற்சி எடுத்தால் மனநலம் மேம்படும். இதுவே பாவம் கழிந்தது என்ற உணர்வாக வெளிப்படும். மாசி மகம் அன்று குடும்பத்துடன் குளியல், கோவில் வழிபாடு, சேர்ந்து விரதம் இவை எல்லாம் குடும்ப உறவை வலுப்படுத்தும். ஒரே நோக்கில் இணைந்து செயல்படும் குடும்பத்தில் ஒற்றுமை தானாக உருவாகும். மாசி மகம் என்பது
ஒரு குளியல் நாள் மட்டுமல்ல, ஒரு புராண நாள் மட்டுமல்ல, ஒரு சடங்கு மட்டும் அல்ல. இது ஆன்மீக சுத்திகரிப்பு நாள், மன சுத்திகரிப்பு நாள், உடல் சீரமைப்பு நாள், குடும்ப இணைப்பு நாள். நம்பிக்கையுடன் அனுசரித்தாலும் சரி, அறிவியல் பார்வையுடன் அணுகினாலும் சரி, முக்கியம் என்னவென்றால், அன்று நாம் நம்மை நாமே சீர் செய்யும் முயற்சி எடுப்பதே உண்மையான புண்ணியம் ஆகும். வீடியோ பிடித்து இருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.